Thank you for your attention. And if you need a reminder of any of the safety steps, check the safety card in your seat pocket or ask us at any time. We're now going to make the final preparations for departure. So sit back, relax, and enjoy your Emirates flight. ممنوعة أيضا. وللتذكير فإن جميع دورات المياه مزودة بأجهزة كشف الدخان. في حال حدوث تغير في طقس المقصورة ستتدلى قناعة الأكسجين. تذكر دائما بأن تتوقع أولا عند حلول غاية الاختلاء الوقائية وذلك بإمالة الفوق. எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஒரு வழியாக நான் சென்னையிலேருந்து துபாய்க்கு கிளம்பியாச்சு. எமிரேட்ஸ் ஏர்லைனில் தான் வந்து விண்டோ சீட்டில் உட்காந்து நம்ம சென்னை வியூவை வந்து ரசிச்சுக்கிட்டே வந்து கிளம்பிகிட்ருக்கேன். ஃப்ளைட் டேக்கப் ஆகுதுங்க. சென்னையை மிஸ் பண்ணுறமே அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தோடையே நான் கிளம்பிகிட்ருக்கேன். எத்தனை நாள் தான் நம்ம வெளிநாட்டிலேருந்து வந்து சென்னையில் தங்கியிருந்தாலும் திரும்ப வந்து சென்னையை விட்டு கிளம்பும் போது மனசுக்குள்ளே ஒரு பாரம் இருக்க தான் செய்யுது. சென்னையை மிஸ் பண்ணிகிட்டே தான் வந்து எல்லோரும் கிளம்புவோம்னு நினைக்கிறேன். நான் அப்படி தான் ரொம்பவே மிஸ் பண்ணிகிட்டே வந்து அந்த வியூவை பார்த்துட்டே கிளம்புனேன். அவ்வளோதாங்க, ஃப்ளைட் டேக்கப் ஆகிடுச்சு. ஓகே, என்ன பண்ணலாம்? நல்ல மூவியாக ஏதாவது ஒன்று பார்க்காத மூவியை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வந்து தேடிட்டு இருந்தேன். எமிரேட்ஸ் ஏர்லைனில் பார்த்தீங்கன்னா எல்லா சீட் பின்னாடியும் ஒரு ஸ்க்ரீன் இருக்கும். தனியாக ஹெட்செட்டும் கொடுத்துருப்பாங்க. இதில் நம்ம தமிழ் மூவி, இங்கிலீஷ் மூவி, ஹிந்தி, தெலுங்கு, மலையாளம் எல்லா மூவியுமே இருக்குங்க. நிறைய கேம்ஸும் இருக்கும் ப்ளே பண்ணுறதுக்கு. இப்போ வந்து நம்ம ஏதாவது பார்க்காத மூவி இருக்கான்னு நம்ம தமிழ் மூவி தேடிட்டே இருந்தேன். சரத்குமார்னு ஒரு மூவி இருந்துச்சு, போர்த்துலின்னு சொல்லிட்டு. ஓகே, அதை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணேன். நைட் டைமு எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமாக தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப வந்து ஃப்ளைட்டே சத்தம் இல்லாமல் இருந்துச்சு. எனக்கு சுத்தமாக தூக்கமே வரலைங்க. ஹஸ்பண்ட் கூட ட்ராவல் பண்ணும்போது எப்போவுமே வந்து நல்லா தூங்குவேன். தனியாக ட்ராவல் பண்ணும்போது என்னமோ தெரியல, எனக்கு மட்டும்தான் அப்படி இருக்கான்னு தெரியல, தூக்கமே வராது. ஒரு அவங்க கூட இருக்கும்போது வந்து ஒரு சேஃப்டியாக ஒரு வந்து ஃபீல் பண்ணுறது வந்து தனியாக இருக்கும்போது வரவே மாட்டேங்குது. என்ன தான் அங்கே பயம் இல்லை அப்படின்னாலுமே எனக்கு வந்து தூக்கம் வராது. ஓகே, படம் பார்க்கலான்னு சொல்லிட்டு நம்ம படத்தை வந்து செலக்ட் பண்ணி போட்டு படம் ஓடிட்டே இருந்துச்சு. அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஃப்ளைட்டில் வந்து எல்லோரும் தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னடா இன்னும் சாப்பாடு வரலையேன்னு பார்த்துட்டே இருந்தேன். ஆஹா, வந்துருச்சு. ஆமாங்க, சாப்பாடை எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. எமிரேட்ஸ் ஃப்ளைட்டில் பார்த்தீங்கன்னா எப்போவுமே சாப்பாடு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். எந்த குறையும் இருக்காது என்னை பொறுத்தளவு. எமிரேட்ஸ் ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணவங்க சாப்பிட்டவங்க வந்து கண்டிப்பாக வந்து சொல்லுவாங்க. அங்கே வந்து நிறைய வகைகள் கொடுப்பாங்க, வெரைட்டிஸ். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். வெஜ்ஜு, நான்வெஜ்ஜு 2 வெரைட்டியும் இருக்கும். நம்ம எது வேணுமோ செலக்ட் பண்ணிக்கலாம். இன்றைக்கும் பார்த்திங்கன்னா வந்து மெனு கொடுத்துட்டாங்க. என்னெல்லாம் ஃபுட்டு வரப்போகுது, அது எப்படிலாம் செஞ்சுருக்காங்க, என்னெல்லாம் கலந்துருக்காங்கன்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. அதில் பார்த்திங்கன்னா கோழி கறி வந்து தேங்காய் பால்லே செஞ்சு தான் போட்டிருந்தாங்க. படித்ததுலேருந்து எப்போ தான் சாப்பாடு வரும்னு எனக்கு ஆசையாக இருந்துச்சு. அவ்வளோ மெனு பார்க்கும்போதே அவ்வளோ ஆசையாக இருந்துச்சு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, மெனு கார்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ் மொழியில் போட்டிருந்தாங்க. அவ்வளோ ஆச்சரியமாக இருந்துச்சு எனக்கு. ஹோட்டலில் கூட எந்த ஹோட்டலையும் நான் வந்து சென்னையில் வந்து பார்க்கல. இங்கே எமிரேட்ஸ் ஃப்ளைட்டில் துபாய்க்கு போகிற ஃப்ளைட்டில் வந்து தமிழில் வந்து போட்டிருக்காங்க மெனுவை. எவ்வளோ பெரிய விஷயம் இல்லைங்களா? நிச்சயமாக பாராட்டணும். இங்கே என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஒரு பன்னு, ஜாமு, பட்டர், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முந்திரி பருப்பு ஃப்ரை பண்ணது. முக்கியமாக சொல்லணும்னு பார்த்திங்கன்னா இந்த சிக்கன் கிரேவி, நிறைய பீசஸ், ரொம்ப சாஃப்டாக நல்ல குக்காக இருந்தது. நெய் சாதம், அப்புறம் வந்து பருப்புலேயே ஒரு சாலட் மாதிரி ஒரு பண்ணியிருந்தாங்க. அதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் பார்க்கணும் ஹைலைட்டே வந்து பார்த்திங்கன்னா ரசமலாய் கேக்குன்னு ஒன்று கொடுத்துருந்தாங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. எனக்கு வந்து எனக்கு பர்த்டே வேறு, ரசமலாய் கேக்கு வந்து எல்லாருக்கும் கொடுக்குறாங்கனாலும் எனக்கு அது ஸ்பெஷலாக வந்து ஃபீல் ஆச்சு. பர்த்டேக்கே எனக்கு வந்து கேக் சாப்பிட்றது வந்து ரொம்ப, அது ரசமலாய் என்னோடய ஃபேவரட் கேக் சாப்பிட்றது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப டேஸ்ட் பண்ணி ரசித்து சாப்பிட்டுட்டு இருந்தேன். வந்து வாட்டர் பாட்டில் எல்லாமே கொடுத்துருந்தாங்கங்க. எவ்வளோ நம்ம வந்து எம்எஸ் ஃப்ளைட்டில் வந்து சாப்பிட்டோம்னா வயிறு ஃபுல்லாகிடும், அந்த அளவுக்கு சாப்பிடுவோம். சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காஃபி, டீ, கூல்ட்ரிங்க்ஸ்னு வந்துகிட்டே இருக்கும். அதை வந்து நல்லா ஹெவியான சாப்பாடு சாப்பிட்டுட்டு போதே பாதி படம் வந்து முடிய போகுது. ஓகே, மூவி பார்த்துட்டே வந்து என்ஜாய் பண்ணிகிட்டே வந்தாச்சு. ஃப்ளைட்டும் வந்து ஓரளவுக்கு வந்து கரெக்ட் டைமுக்கு வந்து லேண்ட் ஆகிடுச்சு. அதான் துபாய் வந்து சேர்ந்தாச்சு. யாரெல்லாம் எமிரேட்ஸ் ஃப்ளைட்டில் வந்து ட்ராவல் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு இந்த சாப்பாடு பற்றின அனுபவம் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.